முக்கிய செய்தி. எஸ்ஐஆர் விண்ணப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் 100% டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட 100 விழுக்காடு படிவங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த நவம்பர் 4 அன்று எஸ்ஐஆர் பணி தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 100% எஸ்ஐஆர் படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 4 காலக்கெடு நிர்ணயித்த நிலையில் விண்ணப்பங்களை பெறுவதற்கான தேதி டிசம்பர் 11 வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் விண்ணப்பங்களை பெற டிசம்பர் 14 வரை காலக்கெடு நிர்ணயித்து தேர்தல் ஆணையம் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் 100% டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் விண்ணப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 100% எஸ்ஐஆர் படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை பெற டிசம்பர் 14 வரை காலக்கெடு நிர்ணயித்து தேர்தல் ஆணையம் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது இணைய பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி வழங்க கேட்கலாம். பீகாரை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணி தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த நவம்பர் 4 எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கியது. 1 மாத கால இடைவெளியில் எப்படி வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணியை மேற்கொள்வது மற்றும் பணி அழுத்தத்தில் இருப்பதாக பூத் நிலை அதிகாரிகள் BLO பலத்த குற்றச்சாட்டுகள் வைத்த நிலையில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் செயல்முறையை 1 வாரம் நீட்டித்தது. அதாவது விண்ணப்பங்களை பெறுவதற்கான தேதி டிசம்பர் 11 வரை நீட்டிக்கப்பட்டது. முன்னர் அறிவிக்கப்பட்ட காலக்கெடு டிசம்பர் 4 என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் டிசம்பர் 11 முடிவடைந்த நிலையில் அதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் 14 வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இன்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6,41,14,587 மொத்தம். இதில் எஸ்ஐஆர் படிவம் விநியோகிக்கப்பட்டது எண்ணிக்கை 6,41,13,772 ஆகும். டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பம் 6,41,13,221 என்று தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள தரவுகளின் அடிப்படையில் 100% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் திரும்ப பெற்று டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஒரு சிலர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காமல் இருப்பவர்களுக்காக டிசம்பர் 14 வரை நீட்டித்து உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம்.